ஸோ நீங்கள் நம்மளோட TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம், TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 விஷயங்களை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் iOS 14 பீட்டா 2 அப்படிங்கிறத வந்து புதுதாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது விஷயம் iOS 13.6 எப்போ வரும், ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த அப்டேட்டில் வந்து இருக்குது, என்னென்ன பக் ஃபிக்ஸிங் அப்டேட்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த iOS 14 நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி வந்து நான் காமிச்சிருந்தேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நான் ஆக்சுவலாக போட்டப்போ ஒரு 2 days தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோக்கு அப்புறம் நான் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் iOS 14 பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் ரிவ்யூ, அதாவது இதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நான் பார்த்தேன், என்னென்ன பக்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன், மற்றும் என்னென்ன விஷயங்கள் எனக்கு இல்லை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப், ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய செய்திகள் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னோட iPhone SEல ஆக்சுவலாக நான் இந்த iOS 14 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஏற்றிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாலிடாக வந்து இருக்குது, நல்லா இருக்குது சொல்லப்போனால். ஸோ மெயினான விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, மெயினாக இங்கே 4 பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் பீட்டா 2ல் வந்து உங்களுக்கு 4 மேஜர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் விஷயம் வந்து நீங்கள் விக்கெட்டில் இப்படி ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணாலே விக்கெட் டு விக்கெட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் இது மெயினாக. ஸோ விக்கெட் டு விக்கெட் நீங்கள் வந்து மாறுறதுக்கு இதை வந்து ஸ்வைப் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டரில் உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டன் புதுசாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த பட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஆக்சுவலாக சிரி வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து மேஜர் அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ், ஐக்கானுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸ், இன்பில்டாக நிறைய ஐக்கான்ஸ் வருது இல்லையா, அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஐக்கானோடைய டிசைன்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த iOS 14ல் உங்களுக்கு இப்போ பீட்டா 2ல் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் ஆப் லைப்ரரியிலேருந்து டேரெக்டாகவே டெலிட் பண்ணிக்கிற முடியும். ஸோ பீட்டா 1 நான் ஏற்றினப்ப இது வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து வெளியே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர் இப்போ வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே இன்னொரு ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுவீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸுக்கான விக்கெட்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுவும் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி கேமரா ஆப் வந்து கொஞ்சம் பக் வந்து கிளியர் பண்ணி விட்டுருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா முன்னே வந்து கொஞ்சம் ஸ்லோவராக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இங்கே மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணலாம், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி வந்து விட்டுருக்காங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இந்த வெர்ஷன் ஆஃப் iOS வந்து எதிர்பார்க்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம iOS 13.6க்கு வந்து வந்துடுவோம். ஸோ iOS 13.6 எப்போ உங்களுடைய டிவைஸுக்கு வரும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய டிவைஸுக்கு ஆப்பில் வந்து ரோல் அவுட் பண்ணிடுவாங்க iOS 13.6. ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் iOS 13.6ல் பேட்டரி இஷ்யூஸ் வந்து நிறையாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணதாக வந்து ஆப்பிள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் iPhone 7, 6s, SE மாடல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேட்டரி இஷ்யூஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு 13.6ல் ஓரளவுக்கு சாஃப்ட்வேரில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறத ஆப்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றும் செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எப்பயுமே ஆப்பிள் பண்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ iOS 13.6 ஓரளவு வந்து பெரிய அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சேனல்லையும் கண்டிப்பா வீடியோ வரும், அதையும் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து iOS 14 நான் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் பீட்டா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். iOS 14 ஓவரால் நம்ம ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். ஸோ
ஸோ iOS 14ஓட ஓவரால் ரிவ்யூ நான் என்னென்ன பக்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ iOS 14 பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இதோட விக்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் ஆண்ட்ராய்டு பார்த்து வந்து காப்பி அடிச்சதா சொல்றாங்க. பட் எனக்கு பர்சனலாக அப்படி தெரியல. நல்லா இருக்கு. ஐகான்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா ரிச்சாக வந்து இருக்கு. நல்லா கொடுத்துருக்காங்க. கலர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் லைப்ரரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த ஆப் லைப்ரரியில் சின்ன பக் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்வைப் பண்ணி கீபோர்டு வந்து வரும்போது உங்களுக்கு ஒரு சின்ன லேக் வந்து ஏற்படுது. அதை வந்து நான் ஆப்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். ட்வீட் பண்ணோன்னே எனக்கு வந்து திருப்பி ரீட்வீட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு, மெயினாக சொல்ல போனால். ஸோ அதுக்கப்புறம் அப்பப்போ எனக்கு கீபோர்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக எடுத்துக்கல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சஃபாரிக்கு போகும்போதாக இருக்கட்டும், சஃபாரியில் போய் ஜஸ்ட் நான் டைப் பண்ணுறதுக்கு கீபோர்டு வந்து எடுக்கும்போது இருக்கட்டும், ஒரு சில நேரத்தில், எப்பயுமே இல்லை, ஒரு சில நேரத்தில் எனக்கு அந்த கீபோர்டு வந்து இந்த இடத்துல வர மாட்டேங்குது. ஸோ இதில் ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக எனக்கு கீபோர்டு வந்து வரவே இல்லை. எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் கீபோர்டு எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி கீபோர்டு வந்து ஆக்சுவலாக விசிபிளாக இல்லை. ஸோ இந்த பக்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேட்டரி இஷ்யூஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ பேட்டரி சூப்பராக நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். iOS 13ஓட கம்பேர் பண்ணும்போது 14ல் பேட்டரியுடைய ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. நல்லா வந்து பண்ணியிருக்காங்க ஆப்பிள். ஸோ இதை தான் ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், iOS 14 வந்து இப்போதைக்கு வந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க, உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் இன்னும் கூட ஒரு நிறைய பக்ஸ் வந்து இல்லை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நான் உங்களுக்கு காமிக்க முடியும். இன்னும் அந்த பக் வந்து ஏன் கிளியர் பண்ணல அப்படின்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த விக்கெட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது லாஸ்ட் நான் கீழே வரும்போது ஆக்சுவலாக இங்கேயே தான் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்க்கலாம், அந்த விக்கெட்ஸ் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ விக்கெட்டில் நிறைய இஷ்யூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இதை போய் நீங்கள் இப்போ அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரெக்கமெண்டடே கிடையாது. நான் எங்கேயுமே வந்து சொல்லலை. ஸோ இப்போதைக்கு நான் அதுக்கு யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு பப்ளிக் பீட்டா ஒரு 3-4 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆப்பிளோடைய iOS 14 உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எந்த ஒரு ஆப்பிள் டிவைஸ் வச்சிருந்தாலும் சரி, இப்போ பப்ளிக் பீட்டா வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்து டெவலப்பர் பீட்டா தான் இருந்துச்சு, இப்போ பப்ளிக்கே வந்துருச்சு. ஸோ பப்ளிக் நீங்கள் யாராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஜஸ்ட் உங்கள் கையில் ஐஃபோன் இருந்தால் போதும், டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி iOS வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா இன்னும் பக்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 3-4 வெர்ஷன் போனதுக்கப்புறம் எப்போ ஸ்டேபிளாக வருதோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம். ஸோ அங்கேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கூட வெளியே கொண்டு கொஞ்சம் வந்து ரெய்னிங்காக இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனிவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.